பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதுக்காலம் 10ஆம் வாரம் வியாழன். இன்றைய முதல் வாசகம் 1 அரசர் 18:41-46. பள்ளிப்பொருள் எரிந்து போன புதுமையை கண்ட இஸ்ராயலர் பாவாலின் பொய் வாக்கினர்களை பிடித்து அனைவரையும் கொன்றனர். 18:40. இப்போது எலியாவின் வேண்டுதலால் மழை பொழிகின்றது, வறட்சி நீங்குகிறது. இன்றைய வாசகம் இந்நிகழ்ச்சிகளை கண்முன் வைத்து எலியா வழிபடும் ஆண்டவரே உண்மை கடவுள் என்பதை காட்டுகிறது. எலியாவின் வேண்டுதல். அரசன் ஆகாப்பை சாப்பிட அனுப்பிவிட்டு எலியா இறைவேண்டலில் ஆழ்கிறார். ஜெபிப்பதற்கு தகுந்த சூழல் மிக முக்கியம். மலையுச்சி அமைதியானது, உலக சந்தடிகளுக்கு அப்பாற்பட்டது, இறைவனோடு உறவாட ஏற்ற இடமாகும். இறை மனித தொடர்பு மலைகளிலே நடப்பதாக பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பிற சமயங்கள் காட்டுதல் கண்கோடு. உதாரணம்: சீனாய் மலை, கார்மேல் மலை, சீயோன் மலை, தாபோர் மலை, கல்வாரி மலை, சபர் மலை, திருப்பதி மலை, பழனி மலை முதலியன. எலியாவும் கார்மேல் மலை உச்சிக்கு செல்கிறார். 18:42. நமக்கும் ஜெபிப்பதற்கென மலையுச்சிகள் வேண்டும். இம்மலையுச்சிகளை நாம் தேடிச் செல்ல வேண்டியதில்லை. நம்முடைய கோயில், வீடு, தொழிலகம், தோட்டம், சந்தைக்கடை, விளையாடும் இடங்கள் இவையெல்லாம் இறைவனை நமக்களித்த மலை உச்சிகளாகும். இவ்விடங்களிலெல்லாம் நாம் இறைவனை காண வேண்டும், அவரிடம் உரையாட வேண்டும். நோக்கும் இடமெல்லாம் நீக்கமென உரைகின்றான் இறைவன். அவன் தூணிலும் உள்ளான், துரும்பிலும் உள்ளான். எனவே எவ்விடமும் எவரும் நாம் இறைவனை எதிர்ப்படும் சாதனமாய் அமைய வேண்டும். அடுத்து, முழந்தாளிட்டு தம் முகத்தை தம் முழங்கால்களுக்கு இடையில் வைத்தவாறு 18:42 எலியா ஜெபித்தார் என்று வாசகம் கூறுகிறது. ஜெபிப்பதற்கென்று சில முறைகள் உள்ளன. இந்திய மரபுபடி ஜெபிப்பது, புத்த மரபுபடி ஜெபிப்பது, கிறிஸ்துவ மரபுபடி ஜெபிப்பது, இவை அனைத்தும் நான் பயன்படுத்தக்கூடியவையே. நம் வெளி உள் உறுப்புகளை சிதறவிடாது அடக்கி ஒருநிலைப்படுத்த உதவும் எந்த முறையையும் நாம் ஜெபிப்பதற்கு தேர்ந்து கொள்ளலாம். எலியா மிக உருக்கமாக ஜெபித்ததை அவரது உடல்நிலை காட்டுகிறது. நமது ஜெபங்களிலும் தேவைக்கேற்றவாறு, ஜெபத்தின் குறிக்கோளுக்கேற்றவாறு, நம் உடல்நிலைக்கேற்றவாறு, சூழல்களுக்கு ஏற்றவாறு நம் வெளி உறுப்புகளின் இருப்பை செயல்படுத்துவது ஜெபத்திற்கு மிகவும் உதவும். நம் உள்ளத்தோடு உதட்டோடு பிற உறுப்புகளும் சேர்ந்து இறைவனை புகழட்டுமே. ஆண்டவர் எலியாவோடு. எலியாவின் வேண்டுதல் கேட்கப்படுகிறது. வறண்டு காய்ந்த நிலத்திற்கு வளமளிக்கும் மழை பொழிகிறது. கார்முகில் சூழ வானம் இருண்டது, காற்று அடித்தது, உடனே மழை பெய்தது. 18:45. எதிர்பார்ப்பதை விட மேலாக ஜெபம் நாம் விரும்புவற்றை பெற்று தரக்கூடியது என்பார்.
இது மிக மிக உண்மை. தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? மத்தேயு 7:11 என்ற இயேசுவின் சொற்கள் நமக்கு நம் ஜெபங்களுக்கு உறுதியும் உரமும் அளிப்பனவாக. ஜெபத்தில் இறைவன் நம்மோடு இருக்கிறார். அவரே நம்மிலிருந்து ஜெபிக்கிறார். ஆவியினால் அப்பா, தந்தாய் என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும் போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். ரோமையர் 8:15-16 என்பதை உணர்வோமா? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நாம் அவரோடு இருக்கின்றோமா? 2ஆம் வாசகம், நற்செய்தி மத்தேயு இயல் 5 இறை வாக்கியங்கள் 20-26. திருச்சட்டம் நம்முள் எவ்வாறு நிறைவேறுகிறது, முழுமையடைகிறது, உட்பொருள் பெறுகிறது என்பதை 6 எடுத்துக்காட்டுகள் வழி என்பிக்கிறார் இயேசு. மத்தேயு 5:20-48. இன்றைய வாசகத்தில் பிறரன்பு பற்றி விளக்கம் தருகிறார். துவக்கத்தில் பரிசேயருடைய வெளி ஆச்சாரங்களை பற்றி கூறி அவருடைய ஒழுக்கத்தை விட நமது ஒழுக்கம் சிறந்திருக்க வேண்டும் என்கிறார். மத்தேயு 5:20-23. நானோ உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு 5:22, 28, 31, 34, 39, 44 என்ற சொற்கள் பழைய சட்டம் இயேசுவில் புதுமை அடைவதை சுட்டுவனவாகும். கோபம் கூடாது, கொலை செய்யாதிருப்பாயாக என்பது பழைய ஏற்பாட்டு கட்டளை. விடுதலை பயணம் 20:13, இணைச்சட்டம் 5:17. ஏனெனில் உயிர் கடவுளுக்கு சொந்தமாகும். உயிர்கொலை நாம் செய்வது அரிது. எனினும் இயேசு உள்ள கொலை செய்யக்கூடாது என்கிறார். அதாவது பிறன்மேல் சினம் கொள்வது, அவர்களை முட்டாள், மதிக்கட்டவன் என்று கூறி அவர்கள் நற்பெயரை சிதைப்பதே தவறு என்பார். கோபம் கொலைக்கு இட்டு செல்லும் என்ற முறையிலே தான் கோபத்தை கண்டிக்கிறாரே ஒழிய நாம் படும் சாதாரண கோபத்தை அன்று. ஒவ்வொருவரும் கேட்பதில் வேகமும் பேசுவதில் சினம் கொள்வதிலும் தாமதம் காட்ட வேண்டும். ஏனெனில் மனிதரின் சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற தடையாய் இருக்கிறது. யாக்கோப்பு 1:19-20 என்பதை காண்போம். சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையை சுடம். குறள் 306 என்பதில் சினம் கொல்லும் தன்மையை உடையது என்ற வள்ளுவர் கூற்றை காண்போம். மன்னித்தல் வேண்டும். வழிபாடு யூதருக்கு மட்டுமன்று நமக்குமே முக்கியமானது. வழிபாடு வழியே நமக்கு இறைவனுக்கு உள்ள தொடர்பை வெளிப்படுத்துகிறோம். வழிபாடு வழியே நமக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பை வெளிப்படுத்துகிறோம். எனினும் இவ்வழிபாடும் மன்னிப்புக்கு பின்னால் 2ஆம் இடமே பெறுகிறது. திருப்பலியா, திருவருட்சாதனங்களா, அல்லது பிறரன்பா, பிறருக்கு மன்னிப்பா, பிறருடன் அமைதி செய்து கொள்வதா, எது என்ற முதல் பிரச்சனை நேரும்போது அமைதியை முதலிடம் பெறுகிறது. ஏனெனில் கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதரர்களிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. 1 யோவான் 4:21.
இதையே நம் ஆண்டவர் தாம் கற்பித்த ஜெபத்தில் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், மத்தேயு 6:12 என்ற வார்த்தைகளில் வேறு வகையில் கூறுகின்றார். மேலும் நம்மீது குற்றமில்லாத நிலையிலும் நாம் பிறரிடம் அமைதி செய்து கொள்ள முன்வர வேண்டும் என்று காட்ட, உன் சகோதரனுக்கு உன்மேல் மனத்தாங்கல் இருந்தால் என்பார் இயேசு. மன்னிப்பு என்பது அவ்வளவு முக்கியமானது. நாம் எல்லோரும் மன்னிக்கப்பட்ட பாவிகள் என்பதை உணர்ந்து நாமும் பிறர் நமக்கு எதிராக செய்த குற்றங்களை மன்னித்து மறப்போமா? மறப்பது அரிது, எனினும் மன்னிப்பது கடமை. இறுதி காலம் நெருங்கிவிட்டது என்ற நம்பிக்கை அக்கால யூதர்களிடையே பரவி இருந்தது. இயேசுவும் இந்த பாரம்பரியத்தை பின்பற்றி எதிரியோடு விரைவிலே சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். 5:25-26. இங்கும் இயேசு விரும்புவது அமைதி, சமரசம், மன்னிப்பே. விரைவில் வர இருக்கும் தண்டனையை அவர் எடுத்து கூறுகிறார். இது நம்மை பொறுத்த மட்டில் உண்மை இல்லை எனினும், இயேசு இங்கு கூற வருவது நாம் எப்போதும் கூடிய சீக்கிரமே பிறருடன் சமாதானம் செய்து கொள்ள முன்வர வேண்டும் என்பதே. இயேசுவின் இப்புதிய சட்டம் நமக்கு இன்று மிகவும் இன்றியமையாதது. நம்பத்தியிலே பக்தி சடங்குகள், நவநாட்கள், திருப்பவனிகள், திரு யாத்திரைகள் முதலியவற்றிற்கு குறைவில்லை. எனினும் நம்மிடையே எத்தனை கட்சிகள், எத்தனை சண்டைகள், எத்தனை குழப்பங்கள், எத்தனை பிளவுகள்! கிறிஸ்துவுக்கு, அவர் படிப்பினைகளுக்கு இவையெல்லாம் எதிர் சாட்சியங்கள் அன்றோ? மானிடா, நல்லது எது என அவர் உங்களுக்கு காட்டியிருக்கின்றாரே. நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாட்சியோடு நடந்து கொள்வதில் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார்? மீகா 6:8. ஆண்டவரின் அருள்வளம் பெறுவோம். இன்றைய திருப்பலியில் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.